நண்பா எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் சப்போர்ட்டோட நானும் நல்லா இருக்கேன். எங்கே நடு சோளக்காடுக்கு நின்று எடுத்துக்கிறேன் பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம சோளத்தை பற்றி தான் அதோட அருமை பெருமையெல்லாம் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதோட பேசிக் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சோளத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். வாங்க, நல்லா பூட்டையை பார்த்து நம்ம ஃபஸ்ட் தேடலாம் சுட்டு சாப்பிட்றதுக்கு. நம்ம தீயில் சுட்டு திங்கிறதுக்கு நல்லா நீளமாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கையில் பிடிச்சோம்னா சுட்டு சாப்பிட முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது மாதிரி நம்ம ஒரு 4-5 பூட்டையை கட் பண்ணலாம். வாங்க. ஸோ 2 கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய கட் பண்ணலாம். வாங்க மக்கள், இது கட் பண்ணுற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ், ரொம்ப பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வரும். இதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பால் வரும். அது முத்துன சோளம் கிடையாது இதுவுமே. நான் பொறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, சோளம் பார்த்தா முத்து தெரியும் பாருங்க நல்லாவே. ஸோ இது மாதிரி கலரும் மாறி இருக்கு பாருங்கள். இது லைட்டாக பச்சை கலர் இருக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் ப்ரௌன் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துன்னா நம்ம வந்து சுட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்ற சோளம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம சோளம் வந்து தட்டலாம். அந்தளவுக்கு தட்டி நம்ம அடுத்த விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சோளம் சாப்பாடு செய்கிறது, இல்லை சோளம் மூலிமா நீங்கள் என்னென்ன ரெசிபியை செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிரும்னு. அப்போ தான் சோளம் வந்து நமக்கு முத்திருச்சு, நம்ம சுட்டு சாப்பிட கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளி சோளம் நிறைய தெரியும் பார்த்தீங்களா, கேட்கு. ஏன்னா இது மாதிரி நல்லா கிட்டத்தட்ட சோளம் எல்லாமே முத்திருச்சு. இப்போது அறுவடை பண்ணுற டைம் வந்துச்சு. ஸோ இது மாதிரி முத்தின சோளப்படி தான் பார்த்தீங்கன்னா கிளி அதிகமாக வரும் சாப்பிட்றது கரெக்டாக. இப்போ எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா தீவனம் பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் பார்த்தீங்கன்னா சோளம் தான் அதிகமாக போடுவோம். எப்போ பாரு சோளம் இருக்குது, சோளம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. மற்ற சீசன் இப்போ சோளம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த தொட்டு தான் முக்கியம், தட்டு இந்த தோகை தான் முக்கியம். அதனால் என்ன பண்ணுவோம்னா இந்த பூட்டையில் வர சோளம்லாம் வந்து கிளி தின்ட்டு பர்சன்ட் விட்டுருவோம். இப்போ முழுக்க விட மாட்டோம். கிளி தின மிச்சம் தான் மாட்டுக்கு போடுவோம். ஏன்னா முக்கியமாக இந்த தட்டு பச்சை தட்டு போட்டாவே போது, பால் நல்லா நம்ம கறக்கு. நமக்கு இந்த சோளம் முக்கியம் இல்லை. எங்களை அறுவடை விதனை சோளம் வேணால் கொஞ்சம் வச்சுருவோம். மீது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிளி கொடுத்துடலாம். இல்லை சாப்பிட்டு போகும். எந்த பறவை இருந்தாலும் நல்லா சாப்பிட்டு தான் போகும். சரி வாங்க நம்ம சுட்டு சாப்பிட்லாம். அடுத்தது நம்ம காட்டில் விளையாது பார்த்தீங்களா, அதோட தட்டோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 14 அடி வரைக்கும் வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அடி உயரம் வளர்ந்துருக்குன்னு. நான் கை தடுற மேலேயே வந்துருச்சு. கிட்டத்தட்ட அது 12 அடி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் விட்டோம்னா நல்லா உப்பு வச்சிங்கன்னா, குப்பை காரமெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் ஹைட் போகும். ரொம்ப ஹைட்டு இந்த அளவுக்கு போகும். நீங்கள் ஒன்று சின்ன தட்டை இருக்கும்போது மாட்டுக்கு எடுத்து போட்டு நல்லா சாப்பிடும். இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக வந்துட்டு விட்டிங்கன்னா மாட்டுனால சாப்பிட முடியாது, வெள்ளாது, நல்லா கழிச்சு வச்சிடும். ஓகே, நம்ம எல்லாம் பூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுத்தாச்சு. நாங்கள் வாங்க சுட்டு சாப்பிட்லாம். நம்ம ராக்கெட் ஸ்டவ் போட்டோம்ல, ஸோ அந்த ராக்கெட் ஸ்டவ் தான் சுட்டு போகிறோம். வாங்க அங்கே போகலாம். ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம காட்டில் பொறிச்சு சோளத்தை கொண்டு வந்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நானும் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். எனக்கு தாத்தா பாட்டி அம்மா அப்பாலாம் சாப்பிட்டுக்கிறாங்க, ஆடு மேய்க்கும் போது சுட்டு சாப்பிட சொன்னாங்க. ஸோ நேற்று நைட்டு பேசிகிட்டு இருந்தோம், திடீர்னு நானும் சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ நான் செஞ்சு சாப்பிட்டு தான் வீடியோ பிடிச்சி போகலான்ட்டு தான் நானும் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். எப்படின்னு எனக்கு தெரியல, டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தா சொல்லணும். ஸோ ஓகே, நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். ராக்கெட் ஸ்டவ் முன்னாடி போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். வேணுமா ஒரு இதில் வச்சு நல்லா குக் பண்ணி வயிற்றாக்கி சொல்லு. ஓகே, இப்போ நம்ம ராக்கெட் ஸ்டவ் பற்றியாச்சு. புகை இல்லாமல் நம்ம இப்போ வந்து சோளத்தை வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். நீங்கள் யாராச்சும் இது மாதிரி உங்கள் ஊர் கிராமத்தில் இல்லை உங்கள் தாத்தா பாட்டி ஏதாச்சும் சொல்லியிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இது மாதிரி சுட்டு சாப்பிட்ருக்குறேன் அப்படின்னு. சோளம் இலை இருக்குது பார்த்தீங்களா, தோகை. அதில் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஆல்கஹால் தயாரிக்கிறாங்க, அதாவது சாராயம் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோளத்தில் குளுக்கோஸ் அளவு வந்து குறைஞ்ச அளவு தான் இருக்குது. இதனால என்னென்னா சர்க்கரை நோயிலிருந்து இது காப்பாற்றும், அவங்களும் சாப்பிட்லாம். ரோல் பண்ணிட்டே இருங்க, வீடியோ ஓடிட்டு இருக்குது. ரோல் பண்ணிட்டே இருங்க. ஒரே இடத்துல வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் ஒரு சைடு மட்டும் வெந்துரு, தீஞ்சிடும். அப்புறம் ரோல் பண்ணிட்டே இருங்க. கிரில் சிக்கன் சுற்றுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப உடல் குண்டாக்குறாங்கல்ல, அவங்கள சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வெயிட்டை வந்து ஒரு லெவலில் வச்சுருக்கு. அப்புறம் இந்த வயிற்றில் சில பேர்த்து புண்ணு இருக்குது. ஸோ அவங்களே சாப்பிட்டாங்கன்னா, சோளத்தை சாப்பிட்டாங்கன்னா அந்த புண்ணு குணமாக இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. சோளம் லைட்டாக நம்ம வெடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. சோளம்லாம் சுட்ட வாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வாசம். ஸோ அதனால் தெரியுது, உங்களுக்கு நல்லா தெரியுது சுட்டுருச்சு அப்படின்ட்டு. ஸோ இது முடிஞ்சது, நம்ம அடுத்து சுடலாம். நான் அது யார்கிட்ட கேட்டேன்னா எங்கள் மம்மிகிட்ட தான் கேட்டேன். அம்மா சொன்னாங்க இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க நிறையா ஆடு மேய்க்கும் போதெல்லாம் சுட்டு சாப்பிட்ருக்குறாங்களாமா. ஸோ அவங்ககிட்ட தான் ரிவ்யூ ஆஃப் லிட்ரஸ் எடுத்தேன்.
அப்புறம் சில பேர் பேசினாங்கன்னா வாயிலிருந்து துர்நாற்றம் ஒரு பக்கத்தில் பேசவே முடியாது, அந்தளவுக்கு நான் தடிக்கும். ஸோ அவங்களே அது டெய்லியுமே ரொட்டீனாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த துர்நாற்றம் போயிடும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வெடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சோள பொரியாட்டம் ஆயிடுச்சு. ஸோ அதான் நாங்கள் எடுக்கிற ஸ்டேஜ். செரிமான பிரச்சனையில் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியுமே சாப்பிட்டு வந்தாங்கன்னா செரிமான பிரச்சனையும் இருக்காது. எதனாலனா ஃபைபர் சத்து சோளத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் சீக்கிரம் செரிமானம் ஆகும். அப்புறம் நம்ம உடம்பு ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லா பாடி வெயிட் ஏற்றுறதுக்கு இது சோளத்தை சாப்பிட்லாம். ஏன்னா அது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வெடிச்சு சோளம் தெரியும் பாருங்க, நல்லா வெடிச்சு வரும் பாப்கார்ன். அதனால் தசைக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப வளர்ச்சி அடையும் அதிகமாக. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா உணவு மண்டலம் இருக்குது, அதை சுத்தம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சோளம் பெருமங்கு ஆட்டுறது. அதிகமாக சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த உணவு மண்டலத்தை சுத்தம் பண்ணு. நம்ம உடல்லையே ரொம்ப மெயினான பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதயம். ஸோ இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சோளம் பெருமங்கு ஆட்டுறது. ஓகே, நாம் நீ சுட்டாச்சு, டேஸ்ட் சாப்பிட்லாம் எப்படின்னு. லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆர்ட்டு. சோளத்தில் பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது. இதனால என்ன ஆகும்னா எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எலும்புக்கு அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து இந்த மூட்டு வலி அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வராமல் இருக்குது. சோளத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் எந்த விதமான நோய்கள் வராது, எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் அதுக்கு. செம்ம மனமாக இருக்குது, நான் சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்குது. நீங்கள் பக்கத்தில் பெரியவங்க வச்சுங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் சுட முடியும், எனக்கு தெரியாது எல்லாத்துக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையிலேயே. சோளம் சாப்பிடுங்க. இது மாதிரி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கிறீங்களோ உங்கள் நினைவுகளை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.